ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான கோதுமை டேட்ஸ் நெய் அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு டேட்ஸ் நல்லா மில்க் ஆட் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கேன். 3/4 கப்பு வெல்லத்தை பாகு பண்ணி வடிகட்டி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி. 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, தேவையான அளவு உப்பு. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா மிக்சிங் பவுலில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, துருவின தேங்காய், 2 ஸ்பூன் நெய், அரைச்சி வச்சுருக்க டேட்ஸ் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு, அதை வெள்ளைப்பாகை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வரல ஒழுங்காக அப்படின்னா பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்பம் போடுறதுக்கு முன்னாடி தான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணிடாதீங்க. அப்பம் இப்போ போட போகிறீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பனியாரக்கல்லில் ஊற்றிக்கலாம். நெய் அப்ளை பண்ணி பனியாரக்கல்ல ஊற்றிக்கோங்க. இந்த பேட்டரியை நீங்கள் திக்காக கன்சிஸ்டன்சியாக பண்ணி நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் கொஞ்சம் பனியாரத்துக்காக வாட்டரியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் டீப் ஃப்ரை பண்ணி பண்ணலாம் இதை. அது நீங்கள் பேட்டர் கொஞ்சம் திக்காக இது பண்ணிக்கணும். அதுக்கு நல்லா 2 சைடும் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டேட்ஸ் நெய் அப்பம், கோதுமையில் செஞ்ச டேட்ஸ் நெய் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.